நல்ல பக்தி பாடலோடு இந்த நிகழ்வை துவங்கியிருக்கிறோம். இன்றைய நாள் வைகுண்ட ஏகாதசி. மாதம் 2 ஏகாதசி வரும். இந்த ஏகாதசிக்கு என்ன சிறப்புனா, மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி. இன்றைய தினத்தில் பெருமாள் கோயிலில் போய் சொர்க்க வாசலை பார்த்துட்டு போயிட்டு வந்தோம்னா பாவம்லாம் தீரும். நம்ம செஞ்ச பாவம், சென்மத்து பாவம், எல்லா பாவங்களும் தீரும். ஏன் நிறைய நாள் அவ்வளோ பெரிய சிறப்பு பெற்ற நாள்னா, மகாவிஷ்ணு தூங்கிட்டு இருக்கும்போது அவர் காதிலேருந்து பிறந்த 2 அசுரர்கள் தேவர்களை போய் ரொம்ப துவம்சம் பண்ணியிருக்காங்க, பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அவங்களால சமாளிக்க முடியல. தேவர்கள்லாம் மறுபடியும் மகாவிஷ்ணுகிட்ட வந்து இப்படி எங்களால் அழிக்க முடியலை, ஏன்னா உங்கள் காதிலேருந்து பிறந்ததுனால, அதனால் இவங்களை நீங்கள் தான் ஒடுக்கணும்னு சொல்லும்போது, அவர்கள் விஷ்ணு பகவான் அந்த 2 அசுரர்களையும் அடக்கி தன் இடத்துக்குள்ளே வச்சு அவர்களுடைய அந்த அசுர குணத்தை மாற்றி அவர்களே மக்களுக்கு வேண்டுகின்ற அளவுக்கு அவர்களை 2 அசுரர்களை மாற்றினார். அன்றைய தினத்தில் அவர்கள் அந்த பெருமாள் கோயிலில் பெருமாள் மனித உருவில் வருகின்ற பொழுது அதை தரிசித்தால் அவர்களுடைய பாவமெல்லாம் போகும் என்பதுதான் இன்றைய நாளினுடைய ஐதீகம். அவ்வளோ பெரிய சிறப்புப்பட்ட நாளில் ஒரு பொங்கல் விழா, அருமையான ஒரு காவடியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு இந்த மண்ணும் மக்களும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதில் ஒரு நல்ல தலைப்பு, சொத்து பத்தா சொந்த வந்தமா. இன்றைய சூழ்நிலையில் மனித வாழ்க்கைக்கு தேவை சொத்து பத்தா சொந்த வந்தமா. சொத்தால் மனுஷன் சந்தோஷமாக இருக்கானா, சொந்தத்தால் சந்தோஷமாக இருக்கானா அப்படின்னு ஒரு அருமையான தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி பக்திங்கிறதே நிறைய மாறிடுச்சு. ஒரு காலத்தில் நம்ம ரோட்டு ஓரத்தில் நம்ம ஊரில் கோவில் இருக்குது, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்பாங்க. ஒரு காலத்தில் பைக்கில் அந்த ரோட்டில் போகிறவன் கோயில் கோபுரத்தை பார்த்தா பைக்கை நிப்பாட்டிட்டு கையெடுத்து கும்பிட்டான். அதுக்கு தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னாங்க. இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஒத்த கையில் பைக்கை ஓட்டிக்கிட்டு ஒத்த கையில் மாரியம்மா கிசுறான். மாரியம்மா, நான் ஈரோடு போய்கிட்டு இருக்கேன், இப்போ ₹1 உண்டியலில் போட்டால் லேட் ஆகிடுமா, ₹1 சுண்டி விடுறாரு. மாரியம்மா டேக்கிட். மாரியம்மா ரிட்டர்னில் ஒரு சுண்டு தான் அண்ணன் பைப்பாஜில் மல்லாக்கப்படுத்து கிடக்கிறார். நெத்தியில் போய் ₹1 ஒட்டுது. தெய்வத்தை தெய்வமாக பார்க்கணும். தெய்வத்துக்கு நம்ம ₹1 கொடுத்தோம்னா தெய்வம் நம்மளுக்கு ₹100 கொடுக்கும். அதுக்காக நீங்கள் ₹5 உண்டியலில் போட்டு 5 லட்சம் ரூபாய்க்கு கோரிக்கை வைக்கக்கூடாது. நான் கார் வாங்கணும், இடம் வாங்கணும், பசு வாங்கணும், பங்களா வாங்கணும், கடுமையான கோரிக்கை வைக்கிறான். நேற்று எங்கள் ஊரில் அப்படி தான் ஒரு அம்மா மாரியம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. நைட்டு 8 மணி கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. அந்த நேரம் ஃபோன் வந்துச்சு. ஃபோனை பேசிச்சு, செருப்பை மாட்டிச்சு, பூஜனை கையில் பிடிச்சி கூட்டிக்கிட்டே போச்சு. பின்னாடியே ஒருத்தன் போனான், நின்றுச்சு. ஏன்டா பின்னாடி வரேன்ச்சு. மேடம், நீங்கள் ஃபோன் பேசுகிற அவசரத்தில் ஏன் பொண்டாட்டி செருப்பை நீங்கள் மாட்டிட்டீங்க, இதை கலட்டி கொடுத்தா தான் ஏன் பொண்டாட்டியை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியும்னா. புருஷனை பார்த்து சொன்னிச்சு, நான் தான் செருப்பை மாட்டினல்ல, நீனாவது சொல்லக்கூடாதாயா அப்படின்னுச்சு. அவன் கையை உதறிக்கிட்டே சொன்னான், நான் உன் புருஷனே இல்லை, நீ ஃபோன் பேசுகிற அவசரத்தில் என்னையே கையில் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு மனுஷன் மாறிட்டான் பாருங்க. தெய்வத்தை தெய்வமாக பார்க்கணும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கொடுக்கும். அதுதான் உண்மையிலே ஆன்மீக நம்பிக்கைங்கிறது. நம்ம ஏதாவது சேட்டை பண்ணோம்னா குப்புற வந்து எந்திரிச்சு வர வேண்டியதுதான். மனுஷ வாழ்க்கை அப்படி இருக்கு. அதில் நல்ல தலைப்பு, 2 அறிஞர் பெருமக்கள் 2 பேர் வந்திருக்காங்க. இதில் சொத்து பத்து தான் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்போது யார் புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வலம் வரக்கூடிய இந்த கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய, சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தின் நடத்தியதன் மூலமாக உலகத் தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை தூரன் KR மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைது. ஆசைய காதில் தூது விட்டு ஏண்டா ஒரு ஆம்பளை எழுப்பி லேடிஸ்க்கு போடுற பாட்டு போடுற, நீனு வெக்கம் இல்லாமல் டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்ற. நல்ல எஃபெக்டியா. அதற்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு புலமை படைத்தவர், பெரும் புலவர், எழுத்தாளர். அவர் 5 புத்தகங்களை எழுதி சென்ற ஆண்டு ₹7 லட்சம் செலவில் புத்தக வெளியீட்டு விழாவே நடத்தினார். 5000 பிரதிகள்.
அவ்வளவு சிறப்பாக செஞ்சார் தம்பி. 5000 புத்தகம், ஒரு 5 பிரதி, அதில் 5 புத்தகம் ஒன்று 1000 5000 புத்தகம் வெளியிட்டார். இது வரைக்கும் ஒரு புத்தகம் கூட விற்கலை. விற்காமல் போயிடுச்சுன்னு சொல்லி புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்லேயே கடை வச்சார். புத்தக கடை பஸ் ஸ்டாண்டை இடிச்சிட்டாங்க. பலா புத்தக கடை. நல்ல பையன், பெரும்புலவர் ராஜ ஜெய்சங்கர் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைது. நீலாம் உருப்படவே மாட்டாயிடா. ஒரு பேராசிரியரை அறிமுகப்படுத்தி சொப்பன சுந்தரி பாட்டை போடுறாயா. இப்போ சொப்பன சுந்தரி வச்சுருக்கா, அது வச்சு காரை யாரை வச்சுருக்கா. அப்படித்தான் சொல்கிறேன். ஓ மேலே தான் சந்தேகமே இருக்குது. அவ்வளவு. இது 2 சொத்து 10 சொந்த பந்தமே என்ற அணிக்கு தலைமையேற்று வருகை புரிந்திருக்கக்கூடியவர். நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தனி தர மாட்டான், கேரளாக்காரன் தனி தர மாட்டான், கர்நாடகாக்காரன் தனி தர மாட்டான். எப்போ போனாலும் தனி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான். ஆப்பா வேணுமா புல்லா வேணுமா எல்லாம் கொடுக்குறான். பாண்டிச்சேரியிலேருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கு கலக்கி இருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஒரே வாரத்தில் 1,40,00,000 ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைது. அடியாத்தாடி மனசொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா, உயிரோடு உறவாடு ஒரு கோடி ஆனந்தம், அது புருஷன் வந்தா தெரியும் உனக்கு. அது புருஷன் யாருன்னு தெரியுமா ஐயா? நக்கல் பண்ணி சிரிக்கிறீங்க தம்பி. மேலைக்கு வந்துட்டா அவங்க வந்து பெண்ணுங்க நக்கல் பண்ணக்கூடாதுயா. அந்த அம்மா ஒன்றும் பட்டிமன்றம் பேசி பிழைக்கணும் அவசியம் கிடையாது தம்பி. அந்த அம்மா பணத்துக்காக வரல, நேற்றே பணம் வாங்கலை, கீழே விழுந்ததை புறக்கி வச்சிருக்கு. அந்த அம்மா பணத்துக்காக வரலங்க. பணம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது புருஷனை பற்றி சொன்னால் ஊரே கைதட்டுவாங்க. மேடையில் உள்ளவங்க அவ்வளோ பேரும் கைதட்டுவாங்க. அது புருஷன் யார் தெரியுமா? கடலூர் ஜிஆர்டி தங்க மாளிகை முன்பாக கரும்பு ஜூஸு கடை ஓட்டிருக்கான். சக்கையா புளியுவான். ஜூஸை குடிச்சு விட்டு தொண்டை கடிச்சிச்சு, துடுதண்ணி கிடைக்குமான்னு கேட்குது. இப்போ பிளாஸ்கே வாங்கிட்டு வந்திருக்கு. செல்வியை கட்டானே வாங்கிட்டு வந்தேன் பிளாஸ்க்கு. இப்படித்தான் போகும்போது எடுத்துகிட்டு போய் சொல்லிக்கா சுடுதண்ணியை மட்டும். நல்ல உழைப்பாளி. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர். அந்த அம்மா பழைய பாடல்களை அவ்வளவு தத்ரூபமாக பாடுவாங்க. பழைய படத்தில் நடித்த நடிகர்லாம் இப்போ இல்லை, போய் சேர்ந்துட்டாங்க. பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்போ இல்லை, போய் சேர்ந்துட்டாங்க. பழைய படத்தில் பாடினவங்களும் இப்போ இல்லை, போய் சேர்ந்துட்டாங்க. இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார். விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர. அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில் ஒரு தனியார் பள்ளியில் மியூசிக் டீச்சராக இருக்காங்க, இசை ஆசிரியை. இந்த கொரோனா காலத்தில் அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்கூலில் சம்பளம் கொடுக்கல. நம்ம மஞ்சுநாதன் தான் நம்ம டீமில் பேசுகிற பிள்ளை பணம் இல்லாமல் சிரமப்படுதுன்னு திருப்பூரில் ஒரு பெரிய பனியன் கம்பெனி, 200 கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில் இந்த அம்மாவை மேனேஜராக சேர்த்து விட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் 1.5 ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்போ கம்பெனியை மூடிட்டாங்க. அவ்வளோ ஒரு ராசியான ஆள். அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில் போய் பனியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்காருன்னா பாருங்க. இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் போயிருக்கு. 200 கோடி சொத்துள்ள ஓனர் 10 பனியனை தோல்லே போட்டு வித்துக்கிட்டு தெரிஞ்சிருக்கான். புஷ்பா மேம்பாலத்தில் ஏறி இருக்கு, ஓனர் கீழே தெரிஞ்சிருக்கான். இந்த அம்மா மேலேருந்து சன்னலில் தலையை விட்டு ஓனர் அப்படின்ட்டு இருக்கு. இங்கே வந்துட்டு அதாவது வேட்டி ஷர்ட்லாம் கழட்டி போட்டு ஊருக்கு போனோம் தான் எந்த ஊருக்கு போனான்னு கண்டுபிடிக்க முடியாமல் தெரியும். சென்னை ராணிக்குமார் அவர்கள் நல்ல ஒரு கைதட்ட கொடுப்போம். சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி, கண்ணுக்குள்ளதான் சும்மா சும்மாடி, ஆனந்த காத்து சாமந்தி காத்து மாடிக்குது. ஏண்டாடே அது சின்ன பொண்ணாடா, நல்லா பாடுறா. முறைப்படி உனக்கு சின்ன மாமியா முறை வேணும்டா. ஓ வயசில் அந்த அம்மாவுக்கு 2 பிள்ளை இருக்குடா. இந்த அம்மா சின்ன பொண்ணு தாங்க முந்தானை எடுத்து வர்ற ஐப்பசி வந்தால் ஓஏபி வரப்போ என்ன டை அடிக்கிற அவ்வளவு கருகருன்னு இருக்கு. மருதாணி அடிக்காது செந்தட்டியை கலைக்காட்டி கிருக்குறன்னு இருக்கும். நம்மளுக்கு கீபோர்டு சேர்க்க வந்திருக்கக்கூடியவர் இன்றைய நாளிலே திருச்சியில் பெருமாள் கோயிலில் போய் சொர்க்கவாசலை மிதித்து வந்திருக்கக்கூடிய எங்கள் அணிக்கே சொர்க்கம் கிடைக்கணுமோ. உண்மையிலே இல்லை சொர்க்கவாசல் திறப்புக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் நம்மளுக்கு சொர்க்கம் கிடைக்குங்கிறது தான் உண்மையான நம்பிக்கை. அதுதான் உண்மை. அந்த அளவுக்கு எங்களுக்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய ஒரு எத்தனை மணியை போல் கோயிலுக்கு போனீங்க தம்பி? 5:30 போனீங்க.
நாங்கள் 5:30க்கு நீங்கள் போனீங்க, நாங்கள் கரெக்டாக பஸ் ஏறி சுற்றினோம் பாரு 9 மணி நேரம். நீங்கள் அங்கே காலை வச்சியே நாங்கள் 9 மணி நேரம் சுற்றினோம். வேண்டுதல் அப்படி வெளியில் வந்தியே குப்புற வந்து எந்திரிச்சு வந்தான். அந்த அருமையான வேண்டுதல். பாசத்துக்கு ஒரு அனுமதி தம்பி தேனி திருவேங்கடம் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்கப்பா. நம்மளுக்கு ரிதம்பேடிசிக்கு வந்திருக்கக்கூடியவர், இந்த ரிதம்பேடு வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் படிக்கக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள். நீங்கள் நினைக்கலாம் காசு வாங்குறக்கா டாக்டர் இன்ஜினியர்லாம் சொல்லுவாங்க போல இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் அவர் திறமையை காட்டுவார். கைதட்டல் எப்படி மக்கள்கிட்டேருந்து வருதுன்னு பார்ப்போம்.
நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. திறமையான இசைக்கலைஞர்கள். ஆர்கெஸ்ட்ராவில் 20 பேர் வாசிக்கக்கூடியது 2 இசைக்கலைஞர்கள் வாசிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் சரியான இசை ஞானமும் முறையான பயிற்சி இருந்தால் தான் வாசிக்க முடியும். நாங்கள் பேசுகிறதும் பாடுறதும் உங்களை வந்து சேருதுன்னா அதுக்கு ஒரே காரணம் நல்ல ஆடியோ. ஆடியோ பேர் என்னையா? பாலுமுருகன். பாலு ஆடியோ உண்மையில் அருமையாக இருக்குது தம்பி. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயமா சிரிக்கிறீங்க? ரைட், ஓகே, சந்தோஷமாக இருங்க. எங்களை யூடியூப்பில் படம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டாதாரி யூடியூப் சேனலுடைய நிறுவனர் கிருஷ்ணா அவர்களுக்கும், கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய மேலாளர் கீனா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி, நீங்கள் என்ன யூடியூப்பா சார்? வர்ணம் டிஜிட்டல் கலராப்பா, கனகபுரம் வணக்கம். ஓ ரைட்டு, ஓகே. நீங்கள் யூடியூப்பில் எதுவும் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கமெண்ட் பாக்ஸை ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க. ஏன்னா அதில் மோசமாக கழுவி ஊற்றுறாங்க எங்களை. மோசமாக நீலாம் சொத்தை தந்து நீயா மனுஷனா ஆம்பளையா, நீலாம் ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் தானா, உனக்கெல்லாம் குடும்பம் இருக்கா அப்படின்லாம் கேட்குறாங்க. அது யாருன்னா பார்க்குற ஆள் கேட்குறதில்ல, எங்கள் பட்டிமன்றத்தில் உள்ளாலே போட்டு விட்டுப்புறாங்க. அது மாதிரிலாம் செலவு பண்ணுறாங்க. அது மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க, அது எங்களுக்கு சிரமம் வந்துடும். ரைட், ஓகே, ஓகே, நன்றி. இப்பொழுது முதல் வாதத்தை தொடங்குவதற்காக உங்கள் கைதட்டலோடு வருகிறார் மஞ்சுநாதன் அவர்கள். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். ஹலோ ஹலோ செக், ஹலோ 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 டெஸ்டிங், ஹலோ கொஞ்சம் கைன் ஹலோ. நான் சிவானே சிவன வருது எல்லோ சிவபாதம் சரணம் பெட்டு முன்ன வருது எல்லாம் மும்பாதம் சரணம் பெட்டு சரணம் சரணம் பண்ணி ஆத்தா வெள்ளோட்டு காரி கனகபுரத்தாலே ஆத்தா மகமாயி சாச்சனம்மா உம்பாதோ அவண்ணரிட்ட பத்திரிகால் நின்று தாமரையா முன்னிட்ட காலத்திலே இன்னைக்கு காளிங்கராயம் பிறந்த மண்ணு கட்டியாளும் தேவதையே ஆத்தா மகமாயி நீ பிறந்த மலையாள எல்லையிலே உடன் பிறந்த 7 கண்ணி 7 தெய்வ கண்ணி சட்டியாடிலாட கண்ணி சண்டி முண்டி சாமண்டி வராய் பிரம்மி அருக்காணி முப்படாதே அந்த மலையாள எல்லையிலே விளையாட பெண் பிறந்த மலையாள எல்லையிலே விளையாட பெண் பிறந்த நீ உடுக்கை எடுத்தவளா உத்தராச்சம் பூண்டவளாம் பம்பை எடுத்தவளாம் பாம்பு சட கொண்டவளா ஆத்தா மகமாயி ஆயிரங்கண்ணுடைய அம்பா உனக்கு பால் ஊத்தி பாத்தி கட்டிய பாக்கு மரம் முண்டு வண்டிய பாக்கு மரத்தை வெட்டி பக்குவம்மா சப்பரங்கா உனக்கு தேனு ஊத்தி பாத்தி கட்டிய தேக்க மரம் முண்டு வெட்டி அந்த தேக்க மரத்தை வெட்டி எடுத்தமம்மா ஆவிடியோ அடி நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே அடி குணமுள்ளதாயாரே கனகபுரத்தாலே கருமாறி நீலியே ஓடோடி வாமாய் நேரம் வேளையிலே அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அவ கத கையலுவர் அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அவ கத கையலுவர் அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அவ கத கையலுவர் அல்லை கட்டுமா அவைய குரல் கொடுத்தான் அந்த நேரோடி வரும் சபைய புறத்தாலே அழைக்கட்டுமா அந்த சாம்புராணி வாசகிய அழைக்கட்டுமா நீராத்தி கோயில் கொண்ட பாலாத்து காரியமோ இருக்கக்கூடிய வாரிகளை அழைக்கட்டுமா அந்த இருந்து வர தருமமலை அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ கத கையால் வர அழைக்கட்டுமா கோயம்புத்தூர் காரியம் கோணம் கொண்ட இலியலை அழைக்கட்டுமா அந்த கோணத்தில் மாறியலை அழைக்கட்டுமா அகல் உடுப்பாள கால மாறியவ
காக்கி அழைக்கட்டுமா அவன் கலங்கையில் வர அழைக்கட்டுமா தாய் சிலுக்க ஆத்தா சிலுக்க அப்படி சிலுக்க 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 வராளே மாரியம்மா சிலுக்கிட்டே ஆடி வராளே பறந்து பறந்து வராளே மாரியம்மா பரமா சொல்லு வராளே பஞ்ச காரி வைல முதல காரி தக்க போல தாயமக்காரி சிங்காரி நேரியல நீரியல வேலையில சிலுக்க தாய் சிலுக்க அப்படி சிலுக்க ஓடி சிலுக்க 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 வராளே மாரியம்மா சிலுக்கிட்டே ஆடி வராளே பறந்து பறந்து வராளே மாரியம்மா பரமா சொல்லு வராளே அப்படி சிலுக்க 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 வராளே மாரியம்மா சிரிச்சுக்கிட்டே அடி வராளே பறந்து பறந்து வராளே மாரியம்மா பரமா சொல்லிட்டு வராளே சிலுக்க சிலுக்க வராளே மாரியம்மா சிரிச்சுக்கிட்டே அடி வராளே பறந்து பறந்து வராளே வெள்ளோடு அந்த கடற்கரைக்காரி அந்த கருமாரி நீலி இன்னைக்கு கலகலகலவென சிரிச்சுக்கிட்டு ஓடி வரும்